ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சீஸ் பால் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 4 கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். தோல் உரிச்சிட்டு பவுலில் போட்டு நல்லா மசித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். நான் கிட்ஸுக்கு செய்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன், உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டு நல்லா மசிச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மசிச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பவுலில் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். 2 ஸ்லைஸ் சீஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். அந்த சீஸ்லேயே பெப்பர் தூள் 1 பிஞ்சு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சீஸை பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோவை சின்ன உருண்டையாக பண்ணி வடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சீஸ் பால் எடுத்துக்கலாம். இப்போ சென்டராக வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. சீஸ் பால் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். கிராக் எதுவும் இல்லாமல் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சீஸ் பொரிக்கும் போது வெளியே வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பால் எடுத்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு அதுலேயும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ்க்கு பதில் உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ப் இருந்தால் கூட அதுலேயும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வாவ், சூப்பரான சீஸ் பால் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாகவும் இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.